ಮುಂದೆ ಬನ್ನಿ ನಾ ಆ ಕಡೆ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மல்லேஸ்வரம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிளில் நடந்த சொர்க்கவாசல் திறப்பு. 30 முக்கோடி தேவர்கள் ஏற்கும் வைகுண்ட ஏகாதசி விரதத்தின் மகிமை, அதன் முக்கியத்துவம், வைகுண்ட ஏகாதசியில் சாப்பிடக்கூடாதவை, செய்யக்கூடாதவை, சொர்க்கவாசல் திறப்பு, பரமபத வாசல் மகிமை. நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் திருமதி ரேவதி ராம்ஜி அவர்கள் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தாய் தந்தையரின் முக்கியத்துவம், கிருஷ்ணபிரேமி அண்ணாவினுடைய மகிமையை போற்றும் விதமாக ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. அவரை பற்றின ஹிஸ்ட்ரியை நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். அது வேணுங்கிறவா செக் பண்ணி பாருங்க. வைகுண்ட ஏகாதசி பிரசாதம் லட்டு ரெசிபியும் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை வேணுங்கிறவா செக் பண்ணி பாருங்க. இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளா இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது திருச்சி மணக்கால் அகரஹாரம் பெருமாள் கோவிலில் நடந்த வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பெருமாள் புறப்பாடு, தீபாராதனை, இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு 12 மாத ஏகாதசி விரதத்தின் முக்கியத்துவமும் அதன் பலன்களை பற்றியும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையும் பாருங்கோ. வைகுண்ட ஏகாதசி விரதத்தினை 30 முக்கோடி தேவர்களும் ஏற்பதாக ஐதீகம். இதனாலேயே இந்நாளுக்கு வைகுண்ட முக்கோடி ஏகாதசி எனவும் பெயருண்டு. வைகுண்ட ஏகாதசி நாளில் பெரியோர்களின் வழிகாட்டலின்படி விரதமிருந்து வணங்கினால் அந்த சொர்க்க வாசலை திறந்து மோட்சத்தை அளிப்பார் இறைவன் என்பது ஐதீகம். மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசிக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வந்தாலும் ஒவ்வொரு மாதமும் வரும் ஏகாதசிக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் அளிப்பதில்லை. ஆனால் வைணவர்கள் அனைவருமே ஒவ்வொரு மாதமும் வரும் 2 ஏகாதசிக்கும் முக்கியத்துவம் அளித்து விரதமும் இருந்து வருகின்றனர். காரணம், ஏகாதசி தினமானது மோட்சத்தை அளிப்பதற்குரிய உரிய தினமாகவே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. விரதத்திலேயே சிறந்த விரதம் என்று ஏகாதசி விரதத்தை சொல்வார்கள். ஏகாதசி விரதம் மாதத்திற்கு 2 முறை வருவதாகும்.
ஒவ்வொரு மாதமும் வரும் ஏகாதசி தினத்தன்று இருக்கும் விரதத்திற்கு ஏற்றவாறு நற்பலன் கிடைக்கும் என்றாலும் அனைத்து ஏகாதசி விரதமும் வைகுண்ட பதவிக்கு வழிவகுக்கும் என்பதே உண்மை. ஒவ்வொரு மாதமும் வரும் ஏகாதசிக்கு ஒவ்வொரு பெயரும் அந்த நாட்களில் இருக்கும் ஏகாதசி விரதத்துக்கு உரிய பலன்களும் கிடைக்கும் என்றாலும் அனைத்து ஏகாதசி நாட்களிலும் இருக்கும் விரதமும் வைகுண்ட பதவிக்கு நம்மை இட்டுச் செல்லும் என்பது நிச்சயம். வைகுண்ட ஏகாதசிக்கு ஏன் இத்தனை முக்கியத்துவம்? எந்த ஏகாதசி விரதத்திற்கு என்ன பலன்? மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன் என்று பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் கூறியுள்ளார். அதனால்தான் இந்த மாதத்தில் வரும் ஏகாதசி சிறப்பு பெறுகிறது. ஏகாதசி என்றால் 11 என்று பொருள். ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, மனம் 1 என்னும் 11ம் பகவானிடம் ஈடுபடுவதே ஏகாதசி விரதம். மாதங்களில் நான் மார்கழி என்கிறார் மகாவிஷ்ணு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதம் வளர்பிறையில் வரும் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி ஆகும். அதுவே மோட்ச ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது. அந்நாளில் பகவானை மட்டுமே நினைத்து அவன் புகழ் பாடி விரதம் இருந்தால் மனக்கவலைகள் விலகி மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும் என்பதும் ஐதீகம். வைகுண்ட ஏகாதசியில் உறங்காமல் விரதம் இருப்பது ஏன் என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். ஏகாதசிக்கு முதல் நாள் தசமி அன்று திருமாலை வணங்கி விரதம் தொடங்கி அன்று பகலில் ஒருவேளை மட்டும் சாப்பிடலாம். வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று அதிகாலையில் கண் விழித்து குளித்து மகாவிஷ்ணுவை வணங்கி மந்திரம் சொல்ல வேண்டும். பெருமாள் ஆலயங்களில் நடைபெறும் வழிபாட்டு வைபவங்களை தரிசிப்பது சிறப்பு. அன்று இரவு முழுவதும் கண் விழித்து புராண நூல்களை படிப்பதும் பகவான் நாமங்களை சொல்வதுமாக இருக்க வேண்டும். வைகுண்ட ஏகாதசியில் செய்யக்கூடாதவை என்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். ஏகாதசி திதி நாட்களில் தாய் தந்தைக்கு நினைவு நாள் அதாவது ஸ்ரார்த்தம் வந்தால் அன்று நடத்தாமல் மறுநாள் துவாதசி அன்று நடத்த வேண்டும். ஏகாதசி அன்று உண்ணாமல் இருப்பவர்களை கேலி செய்யக்கூடாது. ஏகாதசி அன்று துளசி இலைகளை பறிக்கக்கூடாது. தேவையானதை முதல் நாளே பறித்து வைத்துவிட வேண்டும். வைகுண்ட ஏகாதசி அன்று சாப்பிடக்கூடாது என்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். வைகுண்ட ஏகாதசி நாளில் உண்ணாமலும் உறங்காமலும் விரதம் இருக்க வேண்டும் என்பதே முக்கியம். ஆனால் ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் பூரண உபவாசம் பட்டினி இருக்க வேண்டும். குளிர்ந்த நீர் குடிக்க தடையில்லை. 7 முறை துளசி இலை சாப்பிட வேண்டும். ஏகாதசி குளிர் மாதமான மார்கழியில் வருவதால் உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசியை சாப்பிட வேண்டும். வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் திறப்பு. ஏகாதசி அன்று இரவு விஷ்ணு கோவில்களில் நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு இறைவனை வழிபட வேண்டும். முக்கியமாக அன்றைய தினம் மட்டுமே திறக்கப்படும் சொர்க்கவாசலை கடந்து பெருமாளோடு பரமபதத்தினை அடைவது சிறப்பானது. கோவிலில் கொடுக்கும் பிரசாதத்தை கூட வாங்கி சாப்பிடக்கூடாது. வைகுண்ட ஏகாதசியில் கண்விழித்து விரதம் இருப்பது ஏன்? வைகுண்ட ஏகாதசி அன்று இரவு கண்விழித்து பரமபதம் விளையாடுவது ஒரு முக்கியமான சம்பிரதாயமாக கருதப்படுகிறது. பாவம் செய்தவர்கள் வாழ்வில் கீழே இறங்குவர் என்பதையும் புண்ணியம் செய்தால் சொர்க்கமாகிய திருமாலின் வைகுண்டத்தை எளிதாக அடையலாம் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக துவாதசி பாரணை மற்றும் அதற்குரிய உணவு என்ன சாப்பிட வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். ஏகாதசி விரதம் முடிந்த மறுநாள் துவாதசி அன்று காலையில் நீராடி திருமண் இட்டு துளசி தீர்த்தம் அருந்த வேண்டும். இன்று எடுத்துக்கொள்ளும் விரதம் பாரணை எனப்படுகிறது. பாரணை என்றால் விரதத்தினை முடிக்கும் முறை எனலாம். இந்த நாளில் அதிகாலை 3 மணிக்கு பக்தி பாடல்களை பாட வேண்டும். 3:30 மணிக்கு சமையலை துவங்கி பல்வேறு வகை காய்கறிகளுடன் சூரிய உதயத்திற்குள் சமையல் முடித்துவிட வேண்டும். துவாதசி உணவு. ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசி அன்று அதிகாலையில் குளித்துவிட்டு கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்கிய பிறகு உப்பு புளிப்பு இல்லாத உணவை பரிமாறி சுண்டைக்காய் நெல்லிக்கனி அகத்திக்கீரை சேர்த்து பற்களில் படாமல் கோவிந்தா கோவிந்தா என்று 3 முறை கூறி சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும். ஏழைகளுக்கும் உணவு வழங்க வேண்டும். துவாதசி அன்று பகலில் தூங்கக்கூடாது. குழந்தைகள் வயதானவர்கள் நோயாளிகளுக்கு உணவு விஷயத்தில் விலக்கு என்கிறது சாஸ்திரம்.
காலையிலேயே சாப்பாட்டை முடித்துவிட்டு பகல் முழுவதும் உறங்காமல் நாராயண மந்திரத்தை கூறியபடி இருக்க வேண்டும். துவாதசி நாளில் சூரியன் அஸ்தமனம் முடிந்த பின்னரே உறங்க வேண்டும். இதன் மூலம் உடல் பலமும் ஆன்ம பலமும் அதிகரிக்கும் என்பதும் நம்பிக்கை. பெருமைமிக்க இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தினை 30 முக்கோடி தேவர்களும் ஏற்பதாக ஐதீகம். பெரியோர்களின் வழிகாட்டலின்படி விரதம் இருந்து பெருமாளை வணங்கினால் சொர்க்க வாசலை திறந்து மோட்சத்தை அழிப்பார் இறைவன் என்பதும் ஐதீகம். அடுத்ததாக ஒவ்வொரு மாதமும் வரும் ஏகாதசி விரதத்தை பற்றியும் அதனால் கிடைக்கும் பலன்களையும் பற்றியும் பார்ப்போம். தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரையில் தேய்பிறையில் வரும் ஏகாதசி திதிக்கு பாபமோகினி ஏகாதசி என்று பெயர். வளர்பிறையில் வரும் ஏகாதசி திதிக்கு காமதா ஏகாதசி என்றும் பெயர். இவ்விரண்டு ஏகாதசி நாட்களிலும் விரதம் இருந்து பெருமாளை தரிசிப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய அனைத்தும் கிடைக்கும் என்பதும் நிச்சயம். வைகாசி மாத தேய்பிறையில் வரும் ஏகாதசிக்கு வர்தித் ஏகாதசி என்றும் வளர்பிறையில் வரும் ஏகாதசிக்கு மோகினி ஏகாதசி என்றும் பெயர். இந்த 2 ஏகாதசி தினங்களில் விரதம் இருந்து பெருமாளை தரிசனம் செய்பவர்களுக்கு இமயமலை சென்று பத்ரிநாத்தை தரிசித்த பலன் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. ஆனி மாதத்தில் தேய்பிறையில் வரும் ஏகாதசிக்கு அபார ஏகாதசி என்றும் வளர்பிறை திதியில் வரும் ஏகாதசிக்கு நிர்ஜலா ஏகாதசி என்றும் பெயர். இந்த நாட்களில் விரதம் அனுஷ்டிப்பவர்கள் நிச்சயம் சொர்க்கத்தை அடைவார்கள் என்றும் நம்பப்படுகிறது. ஆடி மாத தேய்பிறை திதியில் வரும் ஏகாதசிக்கு யோகினி ஏகாதசி என்றும் வளர்பிறை நாளில் வரும் ஏகாதசிக்கு சயனி ஏகாதசி என்றும் பெயர். மேற்கண்ட 2 ஏகாதசி திதிகளிலும் விரதம் இருப்பவர்களுக்கு தானத்தில் சிறந்ததாக கருதப்படும் அன்னதானம் வழங்கிய புண்ணியம் கிடைக்கும். ஆவணி தேய்பிறை திதியில் வருகின்ற ஏகாதசியை காமிகா ஏகாதசி, வளர்பிறை திதியில் வருகின்ற ஏகாதசியை புத்ரஜா ஏகாதசி என்றும் சொல்கிறோம். இவ்விரு ஏகாதசி நாட்களிலும் தவறாமல் விரதம் மேற்கொள்பவர்களுக்கு நிறைந்த சந்தான பாக்கியம் கிட்டும் என்பதும் ஐதீகம். பெருமாளுக்கு பிடித்தமான புரட்டாசி மாத தேய்பிறையில் வரும் ஏகாதசிக்கு அஜா ஏகாதசி என்றும் வளர்பிறையில் வரும் ஏகாதசிக்கு பத்மநாபா ஏகாதசி என்றும் பெயர். இவ்விரண்டு ஏகாதசி நாட்களிலும் விரதம் இருந்தால் குடும்பத்தில் என்றென்றும் ஒற்றுமையும் நிம்மதியும் நிலைத்து நிற்கும். ஐப்பசி மாத தேய்பிறையில் வரும் ஏகாதசிக்கு இந்திரா ஏகாதசி என்றும் வளர்பிறையில் வரும் ஏகாதசிக்கு பாபாங்குஷா ஏகாதசி என்றும் பெயர். இந்த 2 ஏகாதசி நாட்களிலும் விரதம் இருந்தால் வறுமை நீங்கி நம்மை பிடித்திருந்த நோய் அகன்று பசிப்பினி தீர்ந்து நிம்மதி நிலைக்கும் என்பதோடு தீர்த்த யாத்திரை சென்று வந்த புண்ணியமும் கிட்டும். கார்த்திகை மாத தேய்பிறை ஏகாதசிக்கு ரமா ஏகாதசி என்றும் வளர்பிறை ஏகாதசிக்கு பிரபோதின ஏகாதசி என்றும் பெயர். இந்த 2 ஏகாதசி நாட்களிலும் விரதம் இருப்பவர்களுக்கு பெருமாளுக்கு பழங்களை கொண்டு நைவேத்தியம் செய்வதால் கிடைக்கும் மங்கள வாழ்வும் 21 தானம் செய்ததற்கான பலனும் புண்ணியமும் கிடைக்கப் பெறுவார்கள். மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன் என்று பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் கூறியுள்ளார். அதனால்தான் இந்த மாதத்தில் வரும் ஏகாதசி சிறப்பு பெறுகிறது. தேய்பிறையில் வரும் ஏகாதசிக்கு உற்பத்தி ஏகாதசி என்று பெயர். இந்த ஏகாதசியில் விரதம் இருந்தால் மோட்சம் கிட்டும். வளர்பிறையில் வருகின்ற ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசி என்று குறிப்பிடுகிறோம். இந்த தினத்தில் நாம் விரதம் இருந்தால் நேரடியாக வைகுண்ட பதவியை அடையலாம் என்பதும் ஐதீகம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வது போல் இந்த மாத தேய்பிறையில் வருகின்ற ஏகாதசிக்கு சுபலா ஏகாதசி என்றும் வளர்பிறை திதியன்று வரும் ஏகாதசிக்கு புத்ரதா ஏகாதசி என்றும் பெயர். இவ்விரண்டு ஏகாதசி நாட்களிலும் விரதம் அனுஷ்டித்தால் புத்திர பாக்கியம் கிடைப்பதோடு நமக்கு ஒளிமயமான வாழ்வு அமையும் என்பதும் நம்பிக்கை. மாசி மாத தேய்பிறையில் வரும் ஏகாதசிக்கு ஷட்திலா ஏகாதசி என்றும் வளர்பிறை நாளில் வரும் ஏகாதசிக்கு ஜெயா ஏகாதசி என்றும் பெயர். இவ்விரண்டு ஏகாதசி நாட்களிலும் விரதம் இருப்பவர்களுக்கு அவர்களின் மூதாதையர்கள் அனைவருக்கும் முக்திக்கான வழியை பெறுவார்கள். வருட கடைசி மாதமான பங்குனி மாதத்தில் தேய்பிறையில் வரும் ஏகாதசிக்கு விஜயா ஏகாதசி என்றும் வளர்பிறையில் வரும் ஏகாதசிக்கு ஆமலகி ஏகாதசி என்றும் பெயர். இதில் தேய்பிறை ஏகாதசி நாளில் 7 வகையான தானியங்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்குமுறையில் கலசத்தில் வைத்து மகாவிஷ்ணுவை
வணங்கினால் கடல் கடந்து சென்று வெற்றி கொடி நாட்டலாம். வளர்பிறை ஏகாதசியான ஆமலகி ஏகாதசி தினத்தில் விரதம் இருந்தால் 1000 பசுக்களை தானம் செய்த புண்ணியம் கிட்டும். கூடுதலாக வரும் ஏகாதசி தினத்தை கமலா ஏகாதசி என்று அழைப்பார்கள். அன்றைய தினத்தில் செல்வ வளம் அளிக்கும் மகாலட்சுமியை வழிபட்டால் மங்காத செல்வம் கிடைக்கும் என்பதும் ஐதீகம். மிர்ச்சி நலபாக நேயர்களுக்கு எல்லாருக்கும், பெரியவாளுக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம். குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம். மதர்ஸ் டே பெரியவாளை பற்றி, அண்ணாவை பற்றி, கிருஷ்ணபிரேமி அண்ணாவை பற்றிலாம் அவளுடைய காணொலியில் நான் சொல்கிறத பகிர்ந்துட்டு இருந்தேன். ரொம்ப நன்றி. அதுக்கு எனக்கு அவ்வளோவா யூடியூப் போட தெரியாது, பட் இதெல்லாம் பகிர்ந்துக்கணும்னு உங்கள்கிட்ட ஆசை. ஸோ அதை எனக்கு என்னுடைய ஆசையை பூர்த்தி பண்ணுறா லக்ஷ்மி. அதுக்கு அவளுக்கு நன்றி. நான் எப்போதும் சொல்கிற மாதிரி ஆஸ் யூஷுவல் சொல்கிற ஒரே மந்திரம், மாதா பிதா குரு தெய்வம். எங்கள் அப்பா அம்மா தான் எனக்கு தெய்வம். எங்கள் அப்பா அம்மாவை நினச்சிட்டு இதையும் நான் இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசியாக இருக்கிறதுனால கிருஷ்ணபிரேமி அண்ணாட்டேந்து நம்ம அவருடைய கதையிலேருந்து கற்றுனதையும் அவரை எப்படிப்பட்டவருங்கிறதையும் ஒரு மாதிரி அதை நம்ம அவருடைய குணாதிசயங்களை வச்சு ஒரு உயிர் எழுத்தில் எனக்கு தெரிஞ்சதை அவரை மாதிரிலாம் உன்னதமான மனுஷா இந்த நாளில் இனிமேல் நம்ம ஒரு யோகியை வாழலாம். அவளை பற்றிலாம் சொல்கிறதுக்கு கூட நம்மளுக்கு தகுதி இருக்கான்னு தெரியாது. ஏதோ என்னுடைய கெஞ்சித்த ஆசைகளை நான் அதை பகிர்ந்துக்கிறேன். உங்கள்கிட்ட தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கணும். மாதா பிதா குரு தெய்வம். அம்மா அப்பாவுக்கு நமஸ்காரம். அம்மாவோட ஆசீர்வாதத்தில் அப்பா இப்போ தான் முக்தி அடைஞ்சு 2 வருஷம் ஆகுது. அம்மா அவனுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன். ஆசீர்வாதம் பண்ணணுமா நீ தான். அம்மா அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணி அவன் ஆசீர்வாதத்தோடு நம்ம எந்த காரியம் ஆரம்பித்தாலும் நல்லதாக முடியும் என்பதுங்கிறது உறுதியான ஒரு பொன்மொழின்னு சொல்லலாம். அதை அம்மா அப்பா ஆசீர்வாதத்துக்கு ஈக்குவல் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதுதான் முதல் சொத்து நம்ம எல்லாருக்கும். அதனால் அவளுக்கு அவளை பார்த்துட்டு அவளுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும் எல்லாரும்னு, அதன்படி நடக்கணும். அம்மா அப்பா சொல்படி நடக்கணும் எல்லாரும், வருங்கால இளைஞர்கள் எல்லாரும். அதுதான் என்னுடைய ஆசை. அம்மா அப்பா ஆசைப்படி நடந்தோன்னாக்கா நிச்சயம் நடக்குங்கிறது கவலையே படாமல் நம்ம காரியத்தில் இறங்கலாம். நான் அண்ணாவை பற்றி என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டேனோ அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். கேளுங்க எல்லாரும். கிருஷ்ணபிரேமி அண்ணா ஒரு அவதார புருஷர். ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர். இசைஞானம் உடையவர். ஈகை குணத்தின் பெருமையை உணர்த்தியவர். உன்னதமான செயல்களை நடைமுறைப்படுத்தியவர். ஊக்கத்துடன் தெய்வீக நற்காரியங்கள் செய்தவர். எண்ணற்ற கிருஷ்ண பக்தர்களை உருவாக்கியவர். ஏகாந்தமாக கிருஷ்ண பக்தியிலே வாழ்க்கையை ரசித்தவர். ஐயம் இல்லாது வேதத்தின் முக்கியத்துவத்தை பரப்பியவர். ஒற்றுமையின் உண்மையை உணர்த்தியவர். ஓய்வில்லாமல் கிருஷ்ணநாமத்தை ஜபித்தவர். ஔஷதம் என்பது அவருக்கு கிருஷ்ணநாமம்தான். நாம் எல்லோரையும் நல்வழிப்படுத்தி அக்தே வாழ ஆசி வேண்டுகிறேன் அண்ணா. அதுக்கப்புறம் அவருடைய கதையை கேட்டதுலேருந்து நான் எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, எதை செய்யக்கூடாது என்பதை நான் தெரிஞ்சிட்டதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அன்பாயிரு அகந்தையை ஒழி, ஆதரவாயிரு ஆசையை ஒழி, இன்பமாக பேசு இன்னல்களை ஒழி, ஈபவனாக இரு ஈட்டி போன்ற சொற்களை ஒழி, உன்னதமான செயல்களை செய் உண்மை அல்லாதவற்றை ஒழி, ஊக்கத்துடன் கடமையை செய் ஊழ்வினை பற்றிய கவலையை ஒழி, எண்ணற்ற நற்செயல்களை செய் எட்டிக்காய் போன்ற செயல்களை ஒழி, ஏகாந்தமாக பகவானை கண்டுகளி ஏளனம் செய்பவர்களை ஒழி, ஐயமில்லாது வேதத்தின்படி நட ஐயத்துடன் உறவு கொள்பவர்களின் உறவை ஒழி, ஒற்றுமையாக இரு ஒப்பிட்டு பேசுபவர்களின் உறவை ஒழி, ஓய்வில்லாமல் கடமையை செய் ஓய்வு பெற வேண்டும் என்ற எண்ணத்தை ஒழி, அவ்வை சொன்ன ஆத்திச்சூடின்படி நட அதை நிந்திப்பவர்களை ஒழி, அக்தே வாழ வழி வகுத்துக்கொள் அதன்படி பின்பற்றாதவர்களின் நட்பை ஒழி. நமஸ்காரம் எல்லாருக்கும், பெரியவாளுக்கெல்லாம் மறுபடியும் எல்லாருக்கும் அட்வான்ஸாக புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம
ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இந்த வைகுண்ட ஏகாதசி ஸ்பெஷல் vlog பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நல்லபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.